வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஏற்றத்தில் நிதானமாகவும் ஏமாற்றத்தில் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொண்டால் நிலையான நிம்மதி உன் வாழ்வில் இருக்கும். எதிலும் எப்பொழுதும் கவனமாக இருக்க முயற்சி செய். சிறிய கவனக்குறைவு கூட வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத பல பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையுடன் எடுத்து வை. நம்பிக்கையுடன் எடுத்து வைக்கப்படும் அடிகள்தான் கடினமான சூழ்நிலையை கூட எளிதில் கடந்து செல்ல வைக்கும். பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இழிவாகவோ பேசுகிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் சரியாக கிடைக்கும். உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே. ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனை நீ பொறாமப்பட வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம். நிராகரிப்புகளைக் கண்டு மனம் உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கிவிடப் போகிறான் என்று அர்த்தம். வயதை கடந்து வாழ்பவர்கள் அனுபவசாலிகள் அல்ல. வழிகளை கடந்து வாழ்பவர்களே அனுபவசாலிகள். நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம் எதிர்காலம். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் வந்தது எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை. எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். தவறு செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். உன் கண்ணில் தெரிகின்ற காட்சிகளிலும் காதில் கேட்கின்ற சொற்களிலும் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்றதை தூக்கி எறி. துன்பமின்றி வாழலாம். பிறர் விரும்பும்படி பேச வேண்டும் என்றால் பொய் மட்டும்தான் பேச வேண்டியதாயிருக்கும். பிறருக்கு பிடிக்கும்படி நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டியதாயிருக்கும். நீ நீயாக இரு. புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு. வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? நிம்மதியை தேடுவதை நிறுத்திய பிறகுதான் தெரிந்தது, எதையும் தேடி அலையாமல் சும்மா இருப்பதே நிம்மதி என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.